உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் சொந்த பந்தம்லாம் எப்படி இருக்காங்க? சொந்தக்காரங்களோடலாம் நம்ம அவ்வளோக்கா வச்சுக்கிறதில்ல பாய். என்ன வச்சுக்கிறது? நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க எல்லாம் வசதி வாய்ப்பா இருக்காங்க, நம்மளோட ஒட்டி உறவாடுறதுக்கு அவங்களோட விருப்பம் இல்லை. அவங்க எல்லாம் முன்னேறி போயிட்டு இருக்காங்க, நம்மளுக்கெல்லாம் எதுவும் கொடுத்து உதவ மாட்டாங்க. அதனால ரொம்ப வச்சுக்கிறது இல்லை சொந்தக்காரங்களுக்கெல்லாம். அவங்க அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதா? நம்ம மார்க் அந்த மாதிரி சொல்லையே. நம்ம உறவை பேண்டது பேண போறோம். நம்ம எதையும் எதிர்பார்க்காம இருந்தாலும் பெரிய விஷயம். அதெல்லாம் நமக்கு தருவான்னு நம்ம நினைக்கணும். அவங்களுடைய யார்ட்டையும் எந்த சொந்த பந்தத்தையும் நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது. அவங்க நல்லது கேட்டதெல்லாம் நம்ம போய் கலந்துக்கணும், அவ்வளவுதான். எல்லாம் சரிதான் பாய், எல்லாம் சரிதான். உறவை நம்ம பேண்டதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, பேணலாம். என்ன அவங்க எந்த விதமான ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம ரோட்ல இருந்தே ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்காண்டி எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க நல்லபடியா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. என்ன இப்ப யார் போய் உறவெல்லாம் சொந்த மந்தத்துலாம் போய் பார்த்துக்கிட்டு அவங்களோட இருந்துக்கிட்டு கல்யாண காட்சி கூட போற மாட்டேங்கிறான், வர மாட்டேங்கிறாங்க. ஏழைங்க கல்யாணத்துக்கு யாரு போய் வர? அதாவது ஒரு அல்லாவையும் மறுமை நாளையும் நம்புறவங்க உறவை பேணட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மார்க்கெட்ல. அந்த அடிப்படையில் நம்ம உறவை பேணி வாழணும். ரெண்டாவது, உறவை பேணாமலே இப்ப இருக்கிறது காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம விட்டுட்டோம், மறந்துட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விருந்தவங்க ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க விருந்து வைக்க சொல்லி. நம்ம விருந்துங்கிற அந்த டாபிக்கே வைக்கிறதே கிடையாது, இப்போ பழக்கமே இல்லை நமக்கு. விருந்துனா விசேஷத்துக்கு விருந்துன்னு இல்லை, சும்மாவே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க விருந்துக்கு, நாங்க உங்க வீட்டுக்கு வரோங்கிற மாதிரி அந்த பரஸ்பரமான ஒரு அந்த செயல் இருக்கணும். இந்த விருந்தம் இல்லாதனாலதான் நம்ம இந்த பேணுதலே இல்லாம இருக்கிறோம். சரியா? அப்படியா பாய்? சரிப்பா, இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம், விருந்தெல்லாம் வைப்போம், உறவோட பேணி இருப்போம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணி பார்ப்போம். நல்லா வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.